அஸ்ட்ராலஜர் செல்லம் பேசுறேன். 2025 குரு பயிற்சி மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாமா? மீன ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மீன ராசிக்கு 4ஆம் வீட்டுல குரு பகவான் வராரு. சோ இவரு பாத்தீங்க அப்படின்னா இவரோட பார்வையால மீன ராசிக்கு 8ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் அதுக்கப்புறம் 12ஆம் வீட்டையும் இயக்க போறாரு. சோ இந்த பார்வைகளை அடிப்படையா வச்சுதான் இந்த ஒரு வருட காலம் மீன ராசிக்கு என்னென்ன சுபத்துவமான பலன்கள்லாம் குரு பகவானால கிடைக்க போகுது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா 4ல அமர்ந்து இருக்கிறது அப்படின்னா இவங்க டிராவல் விஷயத்துல கவனமா இருக்கணும். நிறைய டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். நிறைய இன்ப சுற்றுலாலாம் போகணும், நிறைய புதுசான பிளேசஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இப்ப இவங்களுக்கு இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த நேரத்துல இவங்களுக்கு சொத்து வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். சொத்து விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் வீடை சரி பண்ணணும், வீடு மாத்தணும், வீடு புதுசா வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இவங்களுக்கு இப்ப இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வண்டிக்கு இப்ப செலவு செய்யக்கூடிய காலம் அப்படின்னு தான் சொல்லணும். சோ வண்டிக்கு சர்வீஸ் பண்றது, வண்டிக்கு ஏதாவது பாத்தீங்க அப்படின்னா செலவுகள் பண்றது, வண்டிக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி போடுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்ப அவங்க செய்ய போறாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் இவங்க 5ஆம் பார்வையா இவங்களோட 8ஆம் வீட்டை இயக்குறாரு. சோ இதன் காரணமா பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. 8ஆம் வீட்டை ஒரு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமான குரு பகவான் பாக்குறதுனால திடீர்னு ஒரு பண வரவு. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம், இந்த பணம் வராது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கே கூட வந்திருப்போம். அந்த பணம் திடீர்னு வர்றது, லாட்டரி விஷயத்துல அதிர்ஷ்டம் இருக்கிறது, ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்த மணி ஏதாவது ஹை ரிட்டர்ன்ஸோட இப்ப நம்ம கைக்கு சேர்றது. அதுக்கப்புறம் நாம ஒரு விஷயத்துல லோன் அந்த மாதிரி ஏதாவது அப்ளை பண்றோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அதிக அமௌண்ட் கிடைக்கிறது, லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு மணி கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பணம் விஷயத்துல திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ், ஒரு அதிர்ஷ்டம், ஒரு ஆனந்தம், ஒரு அன்பு அப்படியே கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். சோ நம்ம எதிர்பார்த்துக்கு இல்லாத நேரத்துல அப்படியே பணவரவு குரு பகவானால கிடைக்க போகுது. சோ 8ஆம் வீட்டை அவரு இயக்கிறதுனால. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் விஷயத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா மீன ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா அவரு தான் ராசிக்கே அதிபதி அப்படிங்கறதுனால அவர் 4ல இருக்கிறாரு, 8ஐயும் பாக்குறாரு, அதுக்கப்புறம் 12ஐயும் பாக்குறாரு அப்படின்னா சோ ஹெல்த் விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா இமீடியட்டா செக்அப் எல்லாம் பண்ணி நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கறத உறுதி செஞ்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் தன்னோட 7ஆம் பார்வையா மீன ராசிக்கு 10ஆம் வீட்டை இயக்குறாரு. சோ மீன ராசிக்காரங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு ரியலா என்ன தெரியும் அப்படிங்கறத கண்டிப்பா தன்னை தானே ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கணும். எல்லா நேரத்திலயுமே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரியே நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருவாங்க. சோ இப்ப தொழில் விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரியாலிட்டி என்ன, நமக்கு எந்த அளவுக்கு தெரியும் அந்த அளவுக்கு தான் இப்ப அவங்க ரிஸ்க் எடுக்கணும். அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப தெரியும் அப்படிங்கிற மாதிரி அதிக ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இப்ப வந்துடும். சோ அதனால கவனமா இருந்துக்கணும். சோ நாலேஜ் வேணும் அப்படின்னா நாம தான் நம்மளை கண்டுபிடிச்சு நமக்கு உண்மையான நாலேஜை வளர்த்திக்கணும். அதுக்கு பதிலா எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாமே பார்த்துப்பேன், என்னால எல்லாமே மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அசட்டு தைரியத்தை இப்ப கண்டிப்பா கம்மி பண்ணிக்கணும். சோ தொழில் விஷயத்துல கவனமா இருங்க. நாலேஜ் நிறைய இப்ப சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது தொழில இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதனால தொழில இவங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வேலைக்கு போறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு தான் சொல்லணும். வேலையில ஒரு முன்னேற்றம் இருக்கிறது, வேலையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பேரு கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம்ல மீனராசிக்காரங்க குரு பகவானோட 9ஆம் பார்வை 12ல படுறதுனால வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலை இருக்க போகுது. சோ உள்ளூர்ல இருக்கிறவங்க எல்லாம் கவனமா இருந்துக்கோங்க. பிரயாணம் பண்ணும்போது கவனமா இருந்துக்கோங்க. பொருட்கள் எல்லாம் கவனமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராங்கா ஒரு பிளான் பண்ணி ட்ரிப்பு போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் புக் பண்ணிடுவோம். ஆனா டைம் ஒத்து வராம
தேவையில்லாத வீண் செலவுகள் பண்றது, போன இடத்துல நிறைய செலவுகள் பண்றது, ட்ரிப்பு போற இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வீண் அலைச்சல், மன கஷ்டம், அதுக்கப்புறம் போயிட்டு வந்துட்டு ஏன்டா இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பயணங்களால மன கஷ்டம் இப்ப வரப்போகுது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா தூக்க குறைபாடும் வரப்போகுது. ஸோ அதனால ஹெல்த் இஷ்யூ ஏதாவது இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஸோ தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகிறது, அதுக்கப்புறம் வந்து தூங்க முடியாம வேலை பளு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப நடக்க போகுது. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பண விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். ஒரு பணத்தை கொடுக்கிற குரு பகவான் வந்து 12க்கு தொடர்பு கொள்றதுனால சுப விரய செலவுகள் இப்ப நிறைய வரும். சோ அதனால எந்த செலவுகள் வருது அப்படின்னாலும் 1க்கு 2 தடவை யோசிச்சு அதுக்கப்புறம் செலவுகளை செய்யுங்க. இல்ல அப்படின்னா அதனால அப்புறம் பின்னாடி வருத்தப்படக்கூடிய ஒரு காலமா வந்துடும். ஏன்னா வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து 4ல இருக்கிறாரு அப்படிங்கறதுனால மீன ராசிக்காரங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்றவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்ப அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆன்மீக சிந்தனை அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உபதேசம் பண்றது, அதுக்கப்புறம் மத நூல்கள் எல்லாம் படிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அறிவுரை செய்யறது, அதுக்கப்புறம் வாக்கால தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் இப்ப ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு தான் சொல்லணும். சோ 12ல இருக்கிற 4ல இருக்கிற குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9ஆம் பார்வையா 12ஆம் வீட்டை பாக்குறதுனால வண்டி ஓட்டும் போது கவனமா இருங்க, பயணத்துல கவனமா இருங்க. வீணா வண்டிக்கு செலவு பண்றது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத அபராதம் கட்டுறது அப்படின்னு விரய செலவுகள் எல்லாமே இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ அதனால வண்டி விஷயத்துல கவனமா இருந்துக்கணும். பயணங்கள் பண்ணும்போது மிக மிக கவனமா இருந்துக்கணும். ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா மீன ராசிக்கு 4ல இருக்கிற குரு பகவான் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா போலியான அறிவு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை கொஞ்சம் விட்டுட்டு ரியலா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு அறிவை வளர்த்துக்கணும். கண்டிப்பா அசட்டு தைரியத்தோட எதையும் எதிர்நோக்க கூடாது அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பண விஷயத்திலயும் கவனமா இருங்க. திடீர்னு நிறைய அதிர்ஷ்டமா மணியெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஒரு செலவுகள் வரும்போது 1க்கு 2 தடவை யோசிச்சு செலவுகளை பண்ணுங்க. பயணம் பண்ணும் போதும் யோசிச்சு கவனமா பிளான் பண்ணி இது ரொம்ப அவசிய தேவையா அப்படின்னு பார்த்துட்டு பயணம் பண்ணுங்க. இல்லைன்னா பயணத்தாலையும் அலைச்சல் வந்துடும். சோ நம்மளோட சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி பலன்கள் நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சியும் வரப்போகுது. சோ இந்த ஒரு வருடத்துல பாத்தீங்க அப்படின்னா 3 வருட கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகிறதுனால அந்த 3 வருட கிரகங்களோட பலன்கள் நம்ம ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் நமக்கு மிக சுலபமா கிடைக்கும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சோ அது நமக்கு மிக மிக உதவியா இருக்கும். சோ தனிப்பட்ட ஜாதகம் பார்ப்பதற்கு டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.